எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ. ஓ, எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இப்போவே என் பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி இந்த நல்ல விஷயத்த சொல்லணும். நைட்டே ஃபோன் பண்ணி சொல்லலான்னு பார்த்தேன். இவன் என்னன்னா அதுக்குள்ளே தூங்கிட்டா போல. ஃபோன் பண்ண ஃபோனே எடுக்கல. இப்போ வாச்சும் ஃபோன் பண்ணி முதல்ல இந்த விஷயத்த அவகிட்ட சொல்லணும். எங்கே என் ஃபோனு? தோ இங்கே இருக்கு. என்ன இது, காலையில் அம்மா ஃபோன் பண்ணுறாங்க. ஓ காட், இப்போ தான் டயர்டாக இருக்குது. தூங்கி எந்திரிச்ச உடனே அம்மா ஃபோன் பண்ணுறாங்களே. சரி, ஓகே, அட்டன் பண்ணலாம். ஹலோ அம்மா. ஷாலினி தங்கம், எப்படிடா இருக்க? எனக்கு என்னம்மா, நான் சூப்பராக இருக்கேன். என்னம்மா காலையிலே ஃபோன் பண்ணியிருக்கீங்க, என்ன விஷயம்? ஷோ, எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமான விஷயம்டா. உன்கிட்ட நைட்டே சொல்லணும்னு நினச்சி ஃபோன் பண்ணேன். ஆனால் நீ ஃபோனே எடுக்கல, தூங்கிட்ட போல. அதான்டா சரி காலையில் பண்ணலாமேன்னு இப்போ பண்ணேன். என்னம்மா பண்ணிகிட்ருக்க? நானாம்மா இப்போ தான் எந்திரிச்சு உட்காந்துருக்கேன். எந்திரிச்ச உடனே உங்கள் ஃபோன் வந்துருச்சு. என்னன்னு சொல்லுங்க, இவ்வளோ சந்தோஷப்படுற அளவு அப்படி என்ன நல்ல விஷயம்? அப்படியாடா தங்கம், ஒன்றும் இல்லைடா. என்னன்னா நீங்கள் வரலான்னு சொல்லி அண்ணா கிட்டலாம் பேசியிருக்கேன்னு சொன்னல, எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. நேற்று நைட்டு அவங்க பிள்ளைங்க எல்லார்கிட்டையுமே பேசவும் செஞ்சிட்டாங்க. எல்லாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. நீ எப்பயும் போல நான் எப்போனாலும் வரலாம் போகலான்டா. யாரும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க இதுக்கப்புறம். அட, இதுதான் முக்கியமான விஷயமாம்மா. நான் கூட நீ ஃபோன் பண்ணதை பார்த்து வேற ஏதோ சொல்கிறையோன்னு நினச்சிட்டேன். மா, இது என்னம்மா இருக்குது? அவங்க யார் என்ன வரணும் வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு? மா, நான் உன்னை பார்க்க எப்போனாலும் வரலாம். நீ என்னோட அம்மா, எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது. ஆனாலும் இத்தனை நாள் நான் வராமல் இருக்கிறதுக்கு காரணம், எனக்கு அவங்க யாரையும் பார்க்க கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. அவங்களெல்லாம் பார்க்கணுன்னு எனக்கு ஆசையும் இல்லைம்மா. இப்போதாம்மா நான் சந்தோஷமாக நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கேன். திரும்பியும் வந்து அந்த கசன்னு கூட்டத்துக்குள்ளெல்லாம் என்னால் இருக்க முடியாதுப்பா. அட என்னம்மா, நான் எவ்வளோ சந்தோஷமாக உனக்கு சொன்னேன். என்னதான் இருந்தாலும் இந்த வீட்டில் யாருக்கும் விருப்பம் இல்லாதப்ப நீ வந்தினா யாரும் உன்கிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டாங்க. ஆனால் இனிமே அப்படி இருக்க முடியாதுல்ல. நீ எப்போ வந்தாலும் உன்னை கவனிச்சு தான் ஆகணும். அவங்க கவனிக்கணும்லாம் எனக்கு எந்த ஆசையும் கிடையாதுமா. முதல்ல நாங்கள் வந்து ஸ்டே பண்ணாதானே. இங்கே நான் சொடக்கு போட்டால் வேலை செய்கிறதுக்கு 1000 வேலைக்காரங்க இருக்காங்க. அவங்கள விட்டுட்டு அங்கே வந்து அதுவும் அந்த கூட்டத்தில் நான் இருப்பேன்னு நினைக்கிறீங்களா? நோ சான்ஸ்மா. சரி, உங்கள் ஆசைக்காக நீங்கள் பெர்மிஷன் வாங்கியிருக்கேன்னு சொல்கிறீங்க. இதுக்கப்புறம் நான் எப்போனாலும் அந்த வீட்டுக்கு வரலாம்ல? ஆமாடா, இப்போவே கிளம்பி வரியா? வாட்? என்னம்மா காமெடி பண்ணிகிட்ருக்க? நான் எதுக்காக இப்போ அங்கே வரணும்? நீ பெர்மிஷன் வாங்கியிருக்கேன்னு சொல்கிற. அதுக்காக வேணா கார்த்திக் கல்யாணத்துக்கு வேணா நான் வரேன், அவ்வளோதானே தவிர என்னால் வந்து அங்கே ஸ்டே பண்ணலாம் முடியவே முடியாது. வேணா கார்த்திக் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து வேணா உன் ஆசைக்காக ஒரு நாள் இருந்துட்டு போகிறேன், சரியா? மற்றபடிலாம் என்னால் அந்த கூட்டத்தோடலாம் வந்து ஸ்டே பண்ண முடியாதுப்பா. சரிடா தங்கம், இனிமே உனக்கு எப்படி இருக்கணும்னு தோணுதோ அப்படி இரு. நான்லாம் உன்னை எதுவும் கம்பல் பண்ணல. ஆனால் அப்பப்போ வந்து அம்மாவை மட்டும் பார்த்துட்டு போடா. கவலைப்படாதீங்கம்மா, அதான் கல்யாணத்துக்கு வர போகிறேன்ல. சரிடா. சரி, இப்போ தான் எந்திரிச்சிருக்கேன்னு சொல்கிறேன். போய் ஏதாச்சும் சாப்பிடு போ. ஆமாம்மா, இப்போ தான் எந்திரிச்சேன். உடம்புலாம் ஒரே டயர்டாக இருக்கு. போய் குளிச்சுட்டு வந்து சூடாக ஒரு காஃபி போட்டு கேட்கணும். ஓகேம்மா, பாய். சார், என்ன இவரு நிமிந்து பார்த்துட்டு எதுவுமே பேச மாட்டேன்றாரு. அத்தை சொன்ன மாதிரி இன்னும் கோவமாவே இருக்காரோ? ம் இவங்க என்ன லஞ்ச் பேக்கோட வந்திருக்காங்க? சார், என்ன நீதா? ஐயோ, கோவமாக தான் இருக்காரு போலயே. என்னன்னு சொல்றதுலயே. ஹலோ அனிதா, உங்ககிட்ட தான் கேட்குறேன், என்னன்னு கேட்டேன். சார், அது லஞ்சு. என்ன? சார், வாங்க சார், லஞ்சு சாப்பிடலாம். என்ன என்ன அனிதா, புதுசா என்ன கூப்பிடுறீங்க? நீங்க போய் சாப்பிடுங்க. அது வந்து சார், இன்னைக்கு காலையில் அம்மா வந்து உங்களுக்கும் சேர்த்து தான் லஞ்ச் கொடுத்து விட்டாங்க. அதான் சார் உங்களை சாப்பிட கூப்பிடலான்னு. வாங்க சார், சாப்பிடலாம். இல்ல, புரியல. லஞ்சா? எனக்கு எது கொடுத்து விட்டாங்க? ஷோ, இப்போ என்ன சொல்றது? உங்ககிட்ட தான் அனிதா கேட்குறேன், எனக்கு எதுக்காக லஞ்ச் கொடுத்து விட்டாங்கன்னு கேட்டேன். ஷோ, இவர் என்ன இவ்வளோ கோவமாக இருக்காரு? அத்தை சொன்ன மாதிரி எதுக்காக இவ்வளோ கோவமாக இருக்காருன்னு தெரியலையே. ஆனால் பாவம், அத்தை ஃபோன் பண்ணி அவ்வளோ ஃபீல் பண்ணாங்க. இவரை எப்படியாச்சும் சாப்பிட வைக்க சொன்னாங்க. அதான் நானும் வந்து ட்ரை பண்ணா என்ன சொல்கிறது. சரி, இன்னைக்கு நான் தானே சமைச்சேன். அதை சொல்லி எப்படியாச்சும் இவரை இன்னைக்கு சாப்பிட சொல்லிடணும்.
சார் அது அம்மாலாம் கொடுத்து விடல சார். எனக்கு தான் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. அதனால தான் சார் கொண்டு வந்தேன். சாப்பிட வாங்க சார். அது என்னன்னா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை சார். அதனால் இன்னைக்கு நான் தான் சமைச்சேனா. அதான் சார் உங்களுக்கும் கொண்டு வரணும்னு தோணுச்சு. அதான் சார் கொண்டு வந்திருக்கேன். சாப்பிட வாங்க சார். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்களேன். ம் என்ன அனிதா சமைச்சிருக்கேன்னு சொல்கிறாங்க, அதுவும் எனக்கும் சேர்த்து சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது? எனக்கு வேற இன்னைக்கு சாப்பிட்ற மூடே சுத்தமாக இல்லை. ஆனால் பசிக்குது தான். வீட்டில் ஒரு வீராப்பா இன்னைக்கு சாப்பாடு வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். என்ன பண்ணலாம்? என்னாச்சு சார்? நான் இத்தனை முறை கூப்பிடுறேன், ஆனாலும் எதுவுமே பதில் சொல்லாமல் ஏதோ யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஒருவேளை ஆல்ரெடி சாப்பிட்டுட்டீங்களோ? ம், அது இல்லை அனிதா, அது வந்து அதான் இன்னும் சாப்பிடல சார். அப்புறம் என்ன சார்? ப்ளீஸ் சார் வாங்க சார் சாப்பிடலாம். ஓகே அனிதா, நீங்கள் எடுத்து வைங்க, நான் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரேன். ஓகே சார். போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வாங்க. நான் பிளேட்ல எல்லாம் எடுத்து வைக்கிறேன். ம் ஒரு வழியா சாப்பிட ஒத்துக்கிட்டாருப்பா. இவரை சாப்பிட வைக்கிறதுக்குள்ள போதும் போதும்னு இருக்கு. அப்படி என்ன கோவம்னு தெரியலையே. என்னதான் இருந்தாலும் அவருக்கு பசி இருக்கு. அவர் கண்ணுலே தெரியுது அவருக்கு பசிக்குதுன்னு. ஆனா ஒரு வேகத்துல சாப்பிட மாட்டேன்னு இருக்காரு. சரி, அவர் கண்டிப்பா சாப்பிட்டு தான் ஆகணும். எப்படியாச்சும் அவரை சாப்பிட வச்சிடணும். சார் இந்தாங்க. நீங்கள் சாப்பிடலாம். நீங்க ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சார். அதுக்கப்புறம் கண்டிப்பா நானும் சாப்பிட்றேன். அப்போ காம்ப்ளிமெண்ட்ஸ்க்காக தான் வெயிட்டிங் இல்ல? ஆமாம் சார், நான் உங்களுக்காக சேர்த்து தானே சார் சமைச்சு கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என் சாப்பாடு சாப்பிட போகிறீங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொன்னீங்கன்னா தானே சார் எனக்கு கொஞ்சம். அதான் அன்னைக்கு நான் உங்க சாம்பார் நல்லா இருக்குன்னு சொன்னனே அனிதா. ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடலையே, ஆல்ரெடி உங்க சமையல் சாப்பிட்ருக்கனே. சார் இருந்தாலும் இன்னைக்கு பொரியல், அவியல், குழம்பு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொண்டு வந்திருக்கேன் சார். இதெல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்களேன். இப்போ என்ன, உங்களுக்கு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும், அவ்வளோதானே? கண்டிப்பா சொல்றேன். ஆனால் சார் எனக்காக நீங்கள் பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. உண்மையாக எப்படி இருக்குன்னு சொல்லணும். ஓகே அனிதா, கண்டிப்பா சாப்பிட்டு பார்த்துட்டு உண்மைதான் சொல்லுவேன். ம் மென்மையாய் மெல்ல நகரும் எந்த நாட்குறிப்பில் வன்மையாய் நீயும் வந்து சேரும் மாயம் என்ன? என்னவோ செய்கிறாய் நீ, என்னாயுள் எல்லைகள் போலாகிறாய். காந்தமா என்னை ஈர்க்கும் உந்தன் அன்பு இன்று சாந்தமா என்னை கட்டி போடும் ஜாலம் என்ன? கேட்கிறேன் கூரடி. என்ன சார் எதுவுமே சொல்ல மாட்டேன்றீங்க? சாப்பாடு நான் சிரிக்கிறத பார்த்தாவே உங்களுக்கு தெரியலையா அனிதா? எனக்கு உங்க சாப்பாடு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்ல டேஸ்டா சமைக்கிறீங்க. தேங்க்யூ சார். சரி, கொண்டு வந்த சாப்பாடை எனக்கு கொடுத்துட்டீங்க. உங்களுக்கு ஐயோ இப்போ கேட்குறாரே, என்ன சொல்கிறது? என்ன அனிதா? அது வந்து சார், நான் 2 பாக்ஸ் கொண்டு வந்தேன் சார். நான் வெளியே போய் என் கேபினில் உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன் சார். அங்கே ஒரு டிஃபன் பாக்ஸ் இருக்கு. ம் அப்படியா? உங்க கேபின்ல இன்னொரு டிஃபன் பாக்ஸ் இருக்கு, அப்படிதானே? ஆமாம் சார், இருக்கு. ஓகே, சரி, போய் கொண்டு வாங்க போங்க. என்ன சார் இங்கேயா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் கேபின்லே போய். எனக்கு தெரியாதா அனிதா? நீங்க எப்ப வந்து என்ன கம்பல் பண்ணி சாப்பிட வச்சீங்களோ அப்பயே எனக்கு தெரிஞ்சிருச்சு என்ன சாப்பிட வைக்கிறதுக்காக தான் நீங்க ரூமுக்கு வந்திருக்கீங்கன்னு. அது மட்டும் இல்ல, உங்ககிட்ட கேபின்ல வேற எந்த சாப்பாடும் இல்ல. எடுத்துட்டு வந்த சாப்பாடை என்ன சாப்பிட வச்சிட்டீங்க, அப்படிதானே? எனக்கு நல்லாவே தெரியுது அனிதா. கண்டிப்பா இது எங்க அம்மா பண்ண வேலையா தான் இருக்கும். நேற்று நைட்டும் நான் சாப்பிடல, காலையிலயும் நான் சாப்பிடல, மத்தியானம் வந்த சாப்பாடையும் அனுப்பி விட்டுட்டேன். அப்போ ஆட்டோமேட்டிக்கா அம்மா உங்களுக்கு கால் பண்ணியிருக்காங்க, அதானே? அதனால தான் இப்போ அடிச்சு பிடிச்சி நீங்க வந்து எனக்கு சாப்பாடு கொடுத்து என்ன சாப்பிட வச்சாச்சு. இப்போ மேடம் பட்டினியா இருக்க போறீங்க, அப்படிதானே? ஹலோ, என்ன மேடம், போய் உங்களோட லஞ்ச் பாக்ஸ் கொண்டு வாங்கன்னு சொன்னேன். பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு நாள் இங்கேயே உட்காந்து சாப்பிடுங்க. உங்க சாப்பாடு செம்ம டேஸ்டா இருந்தது. நானும் பார்க்கணும்ல எனக்கு என்ன கொண்டு வந்திருக்கீங்க, நீங்க என்ன சாப்பிட போறீங்கன்னு. போய் கொண்டு வாங்க, போங்க போங்க. சார் உங்களுக்கு கொண்டு வந்ததே தான் சார் நான் எனக்கு கொண்டு வந்தேன். இங்கே வந்து சாப்பிட்டா மற்றவங்களுக்குலாம் தெரிஞ்சால் ஏதோ நினைப்பாங்க சார்.
அதனால் நான் எப்பயும் போல் என்னோட கேபின்லேயே உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன் சார். ஓகேவா சார்? நீங்கள் போய் ஒர்க்கை பாருங்கள். எனக்கும் பசிக்குது சார். நானும் போய் சாப்பிட்றேன். பாய் சார். வெயிட் 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 அனிதா, அதெல்லாம் யாரும் எதுவும் தப்பா நினைக்க மாட்டாங்க. ஏன்னா இது லஞ்ச் பிரேக், எனக்கு நல்லா தெரியும். யாரும் கேபின்ல இல்லை, அவங்கவங்க சாப்பிட தான் போயிருப்பாங்க. ஸோ இப்போ போய் நீங்க உங்க லஞ்ச் பேக்கை கொண்டு வரீங்க. என்ன பண்ணுறது இப்போ சார்? என்ன அனிதா, சொல்லுங்க. அது அது வந்து சார் அது சரி அனிதா, வாங்க கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாம். இவர் என்ன வெளியே போகலான்னு கூப்பிடுறாரு? எங்கேயா இருக்குன்னு தெரியலையே இப்போ. ஷோ சார் எங்க? என்ன மேடம், எங்கன்னு சொன்னாதான் கூட வருவீங்களா என்ன? அப்படிலாம் எதுவும் இல்லை சார், போகலாம். ம், போங்க. உங்க மேனேஜர் சார் கிட்ட 2 hours பர்மிஷன் போட்டுட்டு கீழே வாங்க, நான் அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். பர்மிஷனா? ம், முடியலன்னா ஆஃப் டே லீவ் கூட போட்டு போங்க, உங்க விஷ். இல்லை இல்லை சார், நான் பர்மிஷனே கேட்டுட்டு வரேன். ம், அது போங்க. எனக்கு தெரியாதா அனிதா, நான் பசியோட இருக்கேன்னு அம்மா சொன்ன ஒரு காரணத்துக்காக நீங்க கொண்டு வந்த சாப்பாடை ஃபுல்லா என்ன சாப்பிட வச்சாச்சு. போதும் போதும்னாலும் கேட்காம மொத்தத்தையும் எனக்கே போட்டு என்னையே சாப்பிட வச்சிட்டீங்க. சும்மா சொல்லக்கூடாது அனிதா, சூப்பரா சமைச்சிருக்கீங்க, டேஸ்ட் செம்மையா இருந்துச்சு. ஆனா அதுக்காக நீங்க பட்டினியா இருக்கிறத என்னால பார்த்துட்டு இருக்க முடியாதுல்ல. ம், சரி, உங்களை ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போறேன். உங்களுக்கு என்ன பிடிக்குதோ இன்னைக்கு நீங்க அதை சாப்பிடணும். உண்மையாவே என் அம்மாங்களுக்கு அடுத்து என் மேல ரொம்ப பாசமா இருக்கிறது நீங்க தான் அனிதா. எங்க அம்மா தான் நான் சாப்பிடலன்னா ரொம்ப வருத்தப்படுவாங்க, எப்பயும் ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் உங்ககிட்ட தான் அந்த பாசத்தை பார்க்குறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அனிதா, இந்த பாசம் எப்பவும் எனக்கு இருக்கணும். அத்தைங்க வேற சாப்பிட்டாங்களா இல்லையான்னு தெரியலையே. இவங்க சாப்பிட்டுட்டு வேற ஃபோன் பண்ணி சொல்ல சொன்னாங்க. இவர் சாப்பிட்டுட்டாரு, சரி ஃபோன் பண்ணி சொல்லலாம். என்னக்கா, அனிதா இன்னும் ஃபோனே பண்ணல. பையன் சாப்பிட்டானா இல்லையான்னு தெரியலையே. சோ கோமதி, என்னம்மா நீ இப்படி பண்ணிட்டு இருக்க? குட்டி போட்ட பூனை மாதிரி அங்கேயும் இங்கேயும் நடந்துக்கிட்டே இருக்க. உனக்கு கால் வலி தான் வந்திருக்கும். அனிதா தான் சொன்னால, பையனை சாப்பிட வச்சுட்டு ஃபோன் பண்ணி சொல்கிறேன்னு அவளே சொன்னால. இப்போ ஃபோன் எடுக்க மாட்டேன்றானா, பையன்கிட்ட எது இருக்காளோ என்னமோ. கொஞ்ச நேரம் பொறுமையாக இரேன். இல்லைக்கா, மனசுக்கு ஏதோ மாறி இருக்கு. பையன் வேற 3 வேளை சாப்பிட்லக்கா. அவன் என்ன பண்ணுறானோ தெரியல, ஏதோ அவன் ஞாபகமாகவே இருக்குக்கா. உன் கஷ்டம் எனக்கு புரியுது கோமதி, ஒரு நிமிஷம் இரு, அனிதாவே ஃபோன் பண்ணுவா. ம். அத்தை, என்னம்மா அனிதா உனக்கு எது ஃபோன் பண்ணாளா? என்னத்த நீங்க 2 பேரும் காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடாம இருக்கீங்க. நீங்கள் 2 பேரும் மாத்திரை போடணும், ஞாபகம் இருக்கா இல்லையா உங்களுக்கு? அனிதா கிட்ட தான் சொல்லிட்டீங்கல்ல, கண்டிப்பாக கார்த்திகா சாப்பிட வச்சிருவாங்க. ஏன் அத்தை இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ 2 பேரும் வந்து சாப்பிட்டு தான் ஆகணும், வரீங்களா இல்லையா? அனு இருமா, கொஞ்ச நேரம்னு காலையிலேருந்து இப்படி தான் அத்தை சொல்லிட்டு இருக்கீங்க. மணி என்ன தெரியுமா? 2:30 மணி ஆகுது. இன்னும் நீங்கள் 2 பேரும் சாப்பிடல. இப்போ வரீங்களா இல்லையா? இருமா அனு, வரோம். அக்கா ஃபோன் வருது. ஆமாம்மா, அனிதா தான் ஃபோன் பண்ணுறா, இரு பேசலாம். ம், அனிதா இங்க என்ன பண்றாங்க? இவங்கள போய் பெர்மிஷன் போட்டுட்டு வாங்கன்னு சொன்னேன். இங்க யாருக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியலையே. அனிதா சொல்லுமா, பையன் சாப்பிட்டுட்டானாமா? என்னம்மா பண்ணுறான்? சாப்பிட்டானா இல்லையாம்மா? அத்தை பொறுமையாக பேசுங்க, எதுக்காக இவ்வளோ பதட்டமாக பேசுகிறீங்க? அவர் சாப்பிட்டுட்டார் அத்தை. யார்கிட்ட இப்ப ஃபோன் பேசிட்டு இருக்காங்க? அத்தைனா அம்மா கிட்டயா? அம்மா கிட்ட சாப்பிட்டுட்டேன்னு ஃபோன் பண்ணிலாம் சொல்றாங்க. என்ன நடக்குது? அப்போ நம்ம நினைச்ச மாதிரி உண்மையாவே அம்மாங்க தான் ஃபோன் பண்ணி சொன்னாங்களோ? அனிதா உண்மையாக தான் சொல்கிறியாம்மா? பையன் சாப்பிட்டுட்டானா? அத்தை பொறுமையாக பேசுங்க ப்ளீஸ். முன்ன இருந்து இப்படியே தான் அத்தை பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அத்தை. அவர் சாப்பிட்டுட்டாரு, நான் அவரை சாப்பிட வச்சுட்டேன். நீங்கள் 2 பேரும் சாப்பிட்டீங்களா இல்லையா? ஓ, அப்போ கன்ஃபார்ம் அம்மாங்க ஆல்ரெடி கால் பண்ணி இவங்க கிட்ட பேசியிருக்காங்க. ஸோ இவங்க மேடம் கொண்டு வந்த சாப்பாடை எனக்கு கொடுத்து என்ன சாப்பிட வச்சாச்சு. சூப்பர். ரொம்ப சந்தோஷம்டா அனிதா, பையன் சாப்பிட்டுட்டான்ல, அது போதும்டா. நாங்கள் இப்பயே போய் சாப்பிட்றோம். ஓ, அப்போ இப்போ தான் சாப்பிட போகிறீங்க. நான் நீங்கள் 2 பேரையும் சாப்பிட சொன்னேன்ல அத்தை, ஆனாலும் நான் ஃபோன் பண்ணுற வரையும் சாப்பிடாமே இருந்திருக்கீங்க. ஷோ, என்ன அத்தை நீங்கள் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க? என்ன, அம்மாங்க சாப்பிடலையா? ஷூ, நான் தான் ஏதோ டென்ஷன்லயும் கோவத்துலயும் சாப்பிடலாம இருந்தேன்னா
இவங்க ரெண்டு பேரும் ஏன் இப்படி இருக்காங்க? சரிடா அனிதா, இப்ப கண்டிப்பா போய் சாப்பிடுறோம், சரியா? ரொம்ப நன்றிம்மா. என்னத்த எனக்கு போய் நன்றிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க அவர் சாப்பிடலன்னு சொன்ன உடனே எனக்கே ரொம்ப கஷ்டமா இருந்தது அத்தை. ஏன் அவர் சாப்பிடலன்னு தான் எனக்கும் தோணிட்டு இருந்தது. அவர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் எனக்கும் நிம்மதியா இருக்கு அத்தை. நீங்க எதுக்காக என் மேல இவ்வளவு பாசமா இருக்கீங்கன்னு தெரியல அனிதா. இருந்தாலும் எனக்கு இது பிடிச்சிருக்கு. சரிங்க அத்தை, நீங்க போய் சாப்பிடுங்க. எனக்கும் ஒர்க் இருக்குங்க அத்தை, நான் போய் வேலையை பார்க்குறேன். என்னதான் இருந்தாலும் அவர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கும் நிம்மதியா இருக்கு. ஓகே. அனிதா, ஐயோ, இவர் எப்ப வந்தாருன்னு தெரியலையே. நான் வேற அத்தைக்கிட்ட பேசிட்டு இருந்தது ஏதாச்சும் கேட்டிருப்பாரா? இல்ல, இவர் முகத்தை பட்டா எதுவும் கேட்ட மாதிரி தெரியலையே. அனிதா, நீயும் எதுவும் ஃபேஸ்ல காமிச்சு கொடுத்துக்காதடி, நார்மலாவே இரு. ஹலோ. ஆ, சொல்லுங்க சார். உங்களை பெர்மிஷன் போட்டு வாங்க வெளியே போகணும்னு சொன்னேன். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இதோ போகலாம் சார். பர்மிஷன் சொல்லிட்டேன் சார், போகலாம். ம், கீழே வெயிட் பண்றேன், சீக்கிரம் வாங்க. ஆ, ஓகே சார். இவருக்கு என்ன பிரச்சனையா இருக்கும்? நானும் ரொம்ப நேரமா நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். முகத்துல ஒரு சிரிப்பே வர மாட்டேங்குது. கோவமாவே இருக்காரு. என்ன பிரச்சனை? ஷோ, எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு தான் தோணுது. ஆனா கேட்டாதான் நினைச்சுப்பாரோ? சரி, எதுவும் கேட்க வேண்டாம். அவருக்கா சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்லுவாருல்ல. நாமளா போய் கேட்டு வேண்டாம். ஏய், என்னடி மனுஷன் வெளியே போயிட்டு வந்தா வீட்டுக்கு வந்தா நிம்மதியா இருக்கணும். அதை விட்டுட்டு மூஞ்ச இப்படி தூக்கி வச்சுட்டு நின்னுட்டு இருக்க. ஏங்க, கல்யாணத்தை பத்தி என்னங்க முடிவெடுத்திருக்கீங்க? இதேனடி புதுசா கேக்குற? எப்பயும் முடிவெடுத்தது தான். அந்த பையன் வீட்டுல போய் பேசிட்டு வந்துட்டேன். அவங்க எங்கேயோ வெளியே போயிருக்காங்களாம். இன்னும் 2 நாள் கழிச்சு வந்து பொண்ணு பாக்குறதா சொல்லியிருக்காங்க. என்னது? என்னடி? என்னன்னு கேட்டேன். சும்மா வாய் நீளுது. நான் சொன்னனா சொன்னதுதான்டி. அவன் தான் இவளுக்கு கல்யாணம் பண்ணிக்க போறான், புரியுதா? கண்டிப்பா என்னால ஒத்துக்கவே முடியாது. நீ ஒத்துக்கிட்டா என்ன, ஒத்துக்கலன்னா எனக்கு என்ன? நான் முடிவு பண்ணிட்டேன். அவன் தான் அவளை கல்யாணம் பண்ணிக்க போறான், புரியுதா? இதற்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். இப்பவே என் பையனுக்கு ஃபோன் பண்றேன். இங்க பொண்ணுடி பார்க்கலாம், பொண்ணுடி. அம்மா, என் விடியா. அம்மா. ஃபோன் பண்ண அப்படியே கழுத்தை நெரிச்சு கொன்னு போட்டுருவேன் பாத்துக்கோ. எனக்கு ஒரு பொண்டாட்டியே இல்லைனாலும் பரவாயில்ல. அவளை முதல்ல இந்த வீட்டை விட்டு தலை முழுகணும்டி. என் விடியா. அம்மா. அப்பா. நித்யா. என்னப்பா பண்றீங்க? அம்மாவை. ஏய், என்னடி? இங்க பாருடி, நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. நான் உனக்காக ஒரு பையனை பார்த்து வச்சிருக்கேன். அவன் எவனா இருந்தா உனக்கு என்ன? நான் யார சொல்றனோ அவனுக்கு தான் நீ கழுத்தை நீட்டணும். உன் அம்மா என்னன்னா அவனுக்குலாம் கல்யாணம் பண்ணி கொடுக்க கூடாதுன்னு ஒத்த கால்ல நிக்கிறா. அதனாலதான் டி அவ கழுத்தை நெரிச்ச. அவ செத்தாதான் இந்த கல்யாணம் நடக்கும்னா அதுக்கும் நான் தயங்க மாட்டேன். போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன் பாத்துக்கோ. சும்மா சும்மா என் பையனுக்கு ஃபோன் பண்ணுவேன்னு சொல்லிட்டே இருக்கா. இங்க பாரு, நான் பார்த்து வச்சவன் கூட தான் உனக்கு கல்யாணம் நடக்கணும். இது என் பிள்ளைக்கு தெரியக்கூடாது. உன் அண்ணனுக்கு தெரியணும்னு ஃபோன் பண்ணி ஏதாச்சும் சொன்ன அப்புறம் உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கற வரையும் உனக்கு கல்யாணம்னு ஒன்று நடக்கிறதே அவனுக்கு தெரியக்கூடாது. நித்யா, ஒத்துக்காதடா. அம்மா வாழ்க்கையை விட உன்னோட வாழ்க்கை தாண்டா முக்கியம். அம்மா வாழ்ந்து முடிச்சிட்டேன், நான் செத்தாலும் பரவாயில்லடா. ஆனா என் புள்ள நீ இனிமே தாண்டா வாழ்க்கையவே ஆரம்பிக்க போற. உனக்கு அந்த கிழவன் கூட கல்யாணம் நடக்க கூடாது நித்யா. இதுக்கு நீ எப்பவும் ஒத்துக்கவே கூடாது. என்னடி சொன்ன? அப்பா, அப்பா, அம்மாவை எதுவும் பண்ணாதீங்கப்பா. இப்ப என்னப்பா, நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும், அவ்வளவுதானப்பா. நீங்க யார சொல்றீங்களோ அவங்கள நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா. அம்மாவை எதுவும் பண்ணிடாதீங்கப்பா, ப்ளீஸ்ப்பா. நித்யா, வேணாண்டா. இல்லம்மா, எனக்கு நீங்க வேணுமா? இங்க பாருடி, நாளைக்கு மறுநாள் அவன் உன்னை பொண்ணு பார்க்க வருவான். அவன் வந்து உன்கிட்ட என்ன கல்யாணம் பண்ணிக்க விருப்பமானு கேட்பான். எந்த மறு வார்த்தையும் சொல்லாம இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்ற. அப்படி சொல்லல உங்க அம்மாவை கொன்னுடுவேன் பாத்துக்கோ. இல்லப்பா, நான் சம்மதம் சொல்றேன்ப்பா. நீங்க யார சொன்னாலும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா. அம்மா மட்டும் எதுவும் பண்ணிடாதீங்கப்பா. எனக்கு அம்மா வேணும்ப்பா, ப்ளீஸ்ப்பா. நீ சொன்னதை செஞ்சினா நான் இவளை எதுவும் பண்ண மாட்டேன். அதுக்கு மாறா ஏதா பண்ண போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன்டி. அம்மா, உங்களுக்கு கழுத்து வலிக்குதாம்மா? ஹாஸ்பிட்டல் போலாமா?
நித்யா, எனக்கெல்லாம் எதுவும் இல்லடா. நான் செத்தாலும் பரவாயில்லடா. அந்த வாழ்க்கை உனக்கு வேண்டாம் நித்யா. ஒரு கிழவனை கல்யாணம் பண்ணிட்டு உன் வாழ்க்கையே போயிடும் நித்யா. சொன்னா கேளு. இந்த கல்யாணத்துக்கு நீ ஒத்துக்கவே கூடாது நித்யா. அம்மா சொல்றத கேளுடா. அம்மா உன் நல்லதுக்கு தானே சொல்லுவேன். நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்காதடா. அம்மா, எனக்கு நீங்க வேணும்மா. என்னால நீங்க இல்லாம மட்டும் இருக்கவே முடியாதும்மா. உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். அப்பா சொன்ன மாதிரி உங்களுக்கு கொன்று வருமா? வேண்டாம்மா, எனக்கு நீங்க வேணும்மா. நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேம்மா. என் வாழ்க்கை இப்படிதான் அமையணும்னு இருக்குண்ணா. அப்படிதானே மாமையும்?